வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அது வரும் தசாபுத்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமான பலன்களை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ராசியிலே வந்து குடும்பத்திற்காக பெருசாக பண்ணணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். 3-12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12 இருக்கும்போது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், இளையசோக சம்மந்தமான விஷயம், சின்ன விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்குது. 4-13ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நிலபுலன்கள் புதுசாக வாங்கணும், புதுசாக ஒரு வண்டி வாங்கணும், வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய், ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் சந்தோஷங்களும் குதூகலமும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்போது முட்டி வலி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்குறது உங்களுடைய 7-8ஆம் அதிபதியான சனி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிகளோட இந்த வாக்குவாதங்களை கம்மி பண்ணிக்கணும். அதே நேரத்தில் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சிக்கிட்டு ஒரு கொஞ்சம் கற்பனையிலே வந்து நம்ம சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன கிளாஷஸ் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக மற்றவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 11ல் தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபதி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி, சூரியன் வந்து 2ஆவது ராசியில் இருக்கும், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள், பெரிய அளவில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. கடகலகனமாக இருந்து சந்திர தேசாபதி, சந்திரன் சிறப்பான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்குங்க. கடகலகனமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 11ல் இருக்கும்போது புதுசாக ஒரு நிலபுலன்கள், சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கடகலகனமாக வந்து ராகு தேசாவும், ராகு வந்து 8ல் இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நிய மதம், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மற்றவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். தெரியாத இடத்துக்கு இப்போ போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6-9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் முட்டு வலி, கால் வலி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக வந்து சனி தேசாபுத்தி அந்தரம். சனி வந்து 7-8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும், பின்ன ஒரு டென்ஷன் இருக்கும். கணவன் மனைவியினோட நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தால் நினச்சி கற்பனையிலே வந்து மன உளைச்சல் அவங்க, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக வந்து புதன் தேசாபதி 3-12ஆம் அதிபதியான புதன் 12லேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்களுக்காக நிறைய உழைப்பீங்க. கொஞ்சம் இளையசோக சம்பந்தமான விஷயங்கள், செக் இஷ்யூஸ், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக வந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம், 2ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். மற்றவர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடகலகனமாக வந்து சுக்கிர தேசாபதி, சுக்கிரன் 4-11ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும். புதிய வண்டி, வாகனங்கள், வீடு அமைவதற்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை, கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வழிபாடு. ஸோ பௌர்ணமி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுங்க. சித்தர்கள் வந்து வழிபாடு வந்து, அதுவும் சித்தர்கள் சமாதிகளுக்கு போயிட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன், ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப பெருசாக கை கொடுக்கும்னா, எப்போதுமே வந்து பிறந்ததுலேருந்தே ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கேன், பிறந்ததுலேருந்தே எனக்கு கடனை விட்டு நான் வெளியில் வரவே இல்லை, ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டின மாதிரி இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே தெரியல, நாளைக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது, என்ன ஐடியாவும் கிடையாது, எந்த ஒரு பிளானும் கிடையாது, ஒரு மாதிரி கண்ணை கட்டின மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஆட்கள், கடன் தீராதவர்கள், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பௌர்ணமி அன்று ஒரு சித்த சமாதிகளுக்கு சென்று போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு கேது ஒரே கட்டத்தில் இருக்குது, இல்லை குரு கேது பார்வை இருக்கிறது, குரு கேது நட்சத்திரம், கேது குரு நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சித்த சமாதிகளுக்கு போனீங்கன்னா நல்ல கிளாரிட்டி, நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து
அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ப்ரேயர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அது வந்து பௌர்ணமிக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஈவினிங்கில் வந்து சித்தர் சமாதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணிக்கு போனீங்கன்னா போதும். ஸோ 8 மணிக்கு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்கனாலே அந்த வைப்ரேஷனில் நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப அற்புதமாக அது சித்தர் சமாதியாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் போய் பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைக்கிளில் சுற்றி இருந்த ஒரு ஆள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் படுத்து தூங்கிடுவார். பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு அவர் போய் படுத்து தூங்கிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் வந்து வேறு லெவலில் வந்து பெரிய முன்னேற்றங்கள். அதுக்கப்புறம் அவர் லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் நிம்மதியாக இருக்கார். காரணம் என்னென்னா அந்த வழிபாடு. இன்றைக்கும் வந்து ஒரு பாம்பன் சுவாமிகள்கிட்ட வந்து பௌர்ணமி போயிடுவார். இப்போ தூங்க விட்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து போய் வழிபாடு அட்லீஸ்ட் வந்து பௌர்ணமி அன்றைக்கி போய்ட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த வைப்ரேஷனில் உட்கார வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன வெள்ளி டம்ளர், முடிஞ்சதுன்னா வெள்ளி டம்ளர், இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்னாலும் ஓகே. ஸோ அந்த டம்ளர் வாங்கி அதில் வந்து கொஞ்சம் பால், பழம், குங்குமப்பூ போட்டு மனதார நீங்கள் வழிபடும் சித்தர்கள் உங்கள் குலதெய்வம், மேஜராக வந்து குலதெய்வம். ஸோ குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நிறைய மாற்றங்கள். இது கண்டினியூவாக பண்ணும்போது எல்லாருமே வந்து உடனடி நிவாரணி அப்படிங்கிற லெவலில் தான் எல்லாமே இருக்கும். அப்படிலாம் கிடையாது. இது டைம் எடுக்கும். ஸோ ஒரு மாதத்துலேயே உடனே ரிலீஃப் தெரியாது. நீ ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் கண்டினியூவாக பண்ணும்போது லைஃப்பில் வந்து முதல்ல வர நிம்மதி வருங்க. நம்ம வந்து அந்த ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்து முதல்ல வெளியில் வரும். நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ இது ஒரு சிறப்பான ஒரு பிரார்த்தனை. அதனால் வந்து பௌர்ணமி பிரார்த்தனை வந்து விட்டுறாதீங்க. எப்போதுமே வந்து பௌர்ணமி, இந்த வாரம் வந்து பௌர்ணமி வருது. ஸோ அந்த பௌர்ணமி அன்றைக்கி சித்த சமாதிகள் போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.